அண்ணன் சுபவி அவர்கள் சொன்னது போல ஒரு அருமையான அரங்கம். இதை போன்ற அரங்கங்களை பார்ப்பதே எதிர்காலத்தில் சாத்தியமா என்கிற ஒரு முக்கியமான கேள்வியை வைத்து அவர் விடைபெற்றிருக்கிறார். அவர் பேச்சை கேட்கின்ற போதும் அவர் பேச்சை ரசித்த உங்களை பார்க்கின்ற போதும் எனக்குள்ளே எழுந்த வினாவைத்தான் அவர் உடனடியாக சொன்னபோது எனக்கு உள்ளபடியே என் மனதிலே எதிர்காலத்தை பற்றிய ஒரு அச்சம் இருக்கிறது. கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலை, இந்திய அரசியலை உற்று பார்க்கின்ற போது இந்த நாட்டில் இதுகாரும் நாம் போராடி சேர்த்து வைத்திருக்கின்ற நிறுவனங்கள், விழுமியங்கள், தத்துவங்கள், உறவுகள், இவைகளெல்லாம் இன்னும் இந்த நாட்டிலே எத்தனை நாளைக்கு இருக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை மனதிலே எழுப்புவதை எனக்கு தவிர்க்க இயலவில்லை. இந்த சூழ்நிலையில் நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த புத்தகத்தை பற்றி மட்டும் சில முக்கியமான கருத்துக்களை தொட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன். இட்ஸ் எ வெரி சீரியஸ் புக். ஆங்கிலத்தில் இருக்கிறது. தம்பி சொக்கலிங்கம் அவர்கள் ஒரு வெகு சில பக்கங்களிலே பல புள்ளிகளை தொட்டு இறுதியிலே ஒன்றை விட்டு சென்றிருக்கிறார். நான் இதை முடிந்த முடிவாக சொல்லவில்லை. இதிலிருந்து நீங்கள் உள்வாங்கி கொண்டு மேலும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வதும் வாதத்திற்கு எடுத்துக்கொண்டு மேலும் பல உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கான பணிகளை நீங்கள் தொடரலாம் என்கிற வேண்டுகோளோடு தான் அந்த புத்தகத்தை முடித்திருக்கிறார். இந்த புத்தகத்திற்கு நான் முகவரை எழுதியிருக்கிறேன். ராஜீவ்காந்தி என்கிற மனிதர் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத மனிதர். அவரோடு நெருக்கமாக இருந்து அவரை பார்த்து பழகி பேசி அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வாழ்க்கையில் இறைவன் எனக்கு தந்திருந்தான். சில சம்பவங்களை என்னால் மறக்க முடியாது. தமிழ்நாட்டிலே அவர் சுற்றுப்பயணம் செய்கின்ற போது அவரோடு ஒரே வாகனத்திலே எங்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற வாய்ப்பு எனக்கு, அவருடைய பேச்சை மொழிபெயர்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல முறை கிடைத்ததுண்டு. அவரோடு குமரி முனையிலே நான் செலவிட்ட ஒரு சில நிமிடங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு அவர் திருவனந்தபுரம் போய் விமானம் ஏறி டெல்லிக்கு போக வேண்டும். குமரி என்பது அவருடைய திட்டத்திலே இல்லை, பயண திட்டத்திலே இல்லை. திடீரென்று பின்னாலே திரும்பி மூப்பனார், ஹவ் ஃபார் கன்னியாகுமரி இஸ் ஃப்ரம் ஹியர் என்று கேட்டார். உடனே, சார், இட் இஸ் நியர்லி 45-50 கிலோமீட்டர்ஸ். ஐ வாண்ட் டு கோ தேர். ஒருவேளை அவருக்கு மீண்டும் இங்கே எல்லாம் வரப்போவதில்லை என்கிற ஒரு பொறி தட்டி இருக்குமோ என்னமோ தெரியவில்லை. உடனடியாக டிஜிபியை கூப்பிட்டு இந்த மாதிரி மாற்றம் இருக்கிறது என்று சொன்ன உடனே கன்னியாகுமரி பீச்சில் டூர் ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணி அங்கே போகிறோம். மதியம் 1:30 மணி 2 மணி, கொதிக்கின்ற வெயில். அந்த கொதிக்கின்ற வெயிலில் வண்டியை என்டையர் பீச் வாஸ் சானிடைஸ்ட். ஒருத்தர் கூட கிடையாது. இந்த ஹோல் பீச் வாஸ் எம்டி. இவர் தான் அந்த ஜீப்பை ஓட்டிகிட்டு வந்தார். அது பெரிய ஹெவி, அதாவது புல்லட் ப்ரூஃப் வண்டி. அதை ஓட்டுறது அவ்வளோ கஷ்டம். ஹி வாஸ் டிரைவிங் ஆல் அலாங். இறங்கின உடனே பைஜாமாவை மடக்கி விட்டார். அந்த அம்மா சோனியா காந்தி அம்மாவை கையில் பிடிச்சார். 2 பேரும் 3 கடலும் சந்திக்கிற இடத்துக்குள்ளே போயிடலான்னு சொல்லி அப்படியே அந்த பீச்சில் நடக்கிறாங்க. தலைவர் மூப்பனார் சொன்னார், பின்னால் போ அப்படின்னாரு. நான் கொஞ்சம் தயங்கி தான் போனேன். ஏன்னா பின்னால் வருவதை விரும்புவாரா விரும்ப மாட்டாரான்னு. போய்கொண்டு இருக்கின்ற போது ஒரு வயதான மூதாட்டி, அவளால் காவல்துறை விரட்டுகின்ற போது அவளால் போக முடியல, வேகமாக நடக்க முடியல. அவள் அப்படியே நின்றுட்டா. அவளை பார்த்த உடனே ராஜீவ்காந்தி கூப்பிடுறார். அந்த அம்மா பக்கத்தில் வந்த உடனே
அவள் கையில் ஒரு கூடை இருக்குது. அந்த கூடையில் வந்து என்னன்னு கேட்குறாரு. அவள் வேர்க்கடலை பருப்பு விற்கிறாள். சொன்னான், சார் இட் இஸ் பீனட் சார் அப்படின்னு சொன்னேன். கெட் மீ 2 பேக்ஸ் அப்படின்னார். உடனே 2 பாக்கெட் வாங்கி கொடுத்தோம். அந்த அம்மா கண்ணில் இருந்து ஒரே கண்ணீர், தார தாரையாக கண்ணீர் வடிகிறது. ராஜீவ்காந்தி பார்த்த உடனே என்கிட்ட கேட்டார், ஒய் ஷி வீப்ஸ் என்று கேட்டார். ஏன் அழுறாங்க அந்த அம்மா? நான் கேட்டேன், ஏம்மா அழுற? அந்த அம்மா சொன்னால் பாருங்க, ஐயா உன் ரோசாப்பூ கால், இந்த கால் சுடு மணலில் வேகுது ஐயா, அதை நினச்சின்னு சொல்லி அவள் சொன்ன உடனே எனக்கே ரொம்ப எவ்வளவு ஜனங்களிடமிருந்த நெருக்கம் அந்த 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 மூதாட்டிக்கு ராஜீவ்காந்தி மேலே. அதற்கு பிறகு அது எப்படி வந்ததுன்னா, கடைசியில் அந்த கால் வந்து ஒரு பெரிய சரித்திர கால். நேரு வந்து சிறைச்சாலைக்கு போய்விட்டு இருக்கும்போது தான் பிறக்கிறார் ராஜீவ்காந்தி. அவங்க வீட்டில் ஆண் குழந்தை கிடையாது. அப்போ இந்திரா காந்தி அம்மா எழுதுகிறாங்க, ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைய பார்க்கணும், ஆனால் அவர் ஜெயிலில் இருக்கிறாரு, ஜெயிலில் பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ ஜெயிலில் எழுதுகிறாரு, இந்திரா காந்திகிட்ட சொல்கிறாரு, என்னை இன்றைக்கி வந்து ரிமாண்டுக்கு கொண்டு போகிறாங்க, வருகின்ற போது நீ எங்கேயாவது நின்னேன்னா நான் உன்னை பார்த்துருவேன். அந்த வண்டியில், அந்த போலீஸ் வண்டியில் அவரை திரும்ப கொண்டு வராங்க. நைட்டு அதிகாலையில் 2 மணிக்கு கொண்டு வராங்க. அந்த விளக்கெறிகிற இடத்துல இந்திரா காந்தி அம்மாள் ஃபெரோஸ் காந்தியும் ராஜீவ்காந்தியை வைத்து கொண்டு நிற்கிறார்கள். அவர் வந்து அந்த வண்டியினுடைய போலீஸ் வேனுடைய கம்பி வழியாக பார்க்குறார். இந்த அம்மா அப்படி தூக்கி காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். வண்டி உள்ளே போயிடுது, ஜெயிலுக்குள்ளே போயிடுது. மறுநாள் எழுதுகிறார் நேரு, என்னால் முகத்தை பார்க்க முடியல, ஆனால் என் பேரனுடைய காலை நான் பார்த்தேன், நம்முடைய குடும்பத்துக்கே உள்ள ரோஜாப்பு நிறம் அந்த காலில் இருக்கிறது அப்படின்னு எழுதுகிறார். அதற்கு பிறகு அந்த காலுக்கு என்ன வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூரில் அவர் அடிபட்டு கிடக்கின்ற போது அந்த காலை வைத்துத்தான் அது ராஜீவ்காந்தி என்று அடையாளப்படுத்தினார். எதற்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான இளைஞர், அந்த இளைஞருக்கு வந்து இந்திய அரசியல் என்ன செய்ய முடியும் என்பதுதான் போஃபஸ். அதாவது இன்றைக்கு நடக்கிற சம்பவத்திலிருந்து அருமையாக இருக்கார் தம்பி. ரஃபேல் விமானம் பேர ஊழல் எப்படி நடந்தது, போஃபஸில் என்ன நடந்தது, 2G அந்த ஊழலில் என்ன நடந்தது, இந்த ஊழலை பாரதிய ஜனதா கட்சி எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. கடைசியில் வரைக்கும் மொத்தமே அந்த போஃபஸ் பேர ஊழலில் மொத்தமே அவங்க வந்து கைமாறிய தொகையாக சொல்லப்பட்டது 67 கோடி ரூபாய் தான். ஏறக்குறைய 1450 கோடி ரூபாய் அந்த டீல், அந்த போஃபஸ் பீரங்கி வாங்கிய தொகை. ஆனால் எந்த நீதிமன்றத்திலையும் கடைசி வரை ராஜீவ்காந்தி மீது இதை போன்ற ஒரு பணம் அவரை சார்ந்தவருக்கோ அவருக்கோ சென்றதாக இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. இதை முதல்ல வந்து இதை பூதாகரமாக ஆக்கிய வந்து ஹிந்து பத்திரிகையில் சித்ரா ராமகிருஷ்ணன் ஒரு அம்மையார், அவர் தான் இதை விசாரணை பண்ணி அவங்களுடைய சரித்திரத்தெல்லாம் தம்பி சொக்கலிங்கம் அருமையாக எழுதியிருக்கிறார். எனக்கே வந்து அந்த சில தகவல்கள் வந்து ஆச்சரியமாக இருந்தது. அந்த சித்ரா அந்த அந்த அம்மையார் வந்து RSS இயக்கத்திற்கு எவ்வளவு நெருக்கமானவர் என்பதை அவர் ஆதாரங்களோடு இந்த சிறிய நூலிலே தந்திருக்கிறார். இந்த போஃபஸ் பேர ஊழலில் வந்து இவ்வளவு வரிந்து கட்டி கொண்டு இதை வந்து தினசரி பத்திரிகையில் எழுதி ஒரு மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாக்கி நாடு முழுவதும் பூதாகாரமாக்கி ராஜீவ்காந்தியினுடைய அரசை நிலைகுலைய செய்து ஒரு தேர்தலில் தோற்கடித்து ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குகின்ற அளவிற்கு மும்முரம் கட்டி கொண்டிருந்த பெண்மணி ரஃபேல் விமானம் வாங்கிய அந்த மிகப்பெரிய ஊழலை நியாயப்படுத்துகிறார். அவ்வளவு பெரிய விமானம், அவ்வளவு வசதியோடு, அவ்வளவு விரிவான தொழில்நுட்பங்களோடு வாங்க வேண்டும் என்றால் அவ்வளவு விலை கொடுத்துத்தான் வாங்க வேண்டும், அதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கிறார். RSS இயக்கத்தை புகழ்ந்து புகழ்ந்து எழுதுகிறார். இதில் வந்து ஒரு பெரிய துரோகத்தினுடைய வரலாறு போஃபஸ். ராஜீவ்காந்தி யாரையெல்லாம் நம்பி தன்னுடைய நண்பர்களாக சகோதரர்களாக தன்னோடு உடன் பயணிப்பவர்களாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு கட்டத்திலே அவருக்கு துரோகம் செய்து தான் போஃபஸ் இயக்கத்தினுடைய முழு பக்கம் அந்த அந்த சரித்திரம் தான் அதில் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இதை ஏன்னா
நேரு, அருண் நேரு, அவருடைய உறவினர், கசின் பிரதர், அவரை நம்பி அவர் தான் உள்துறை கொடுக்குறார். அவர்கிட்ட அவருக்கு எதிராக போகிறார். கேசி பந்த், கோவிந்த் வல்லபந்துடைய பையன், நேருவோடு பிரயாணம் செய்து அந்த கழுத்து வந்து அவருக்கு வந்து ஆடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா நேருவை அடிக்கின்ற போது கழுத்தை உள்ளே கொண்டு கொடுத்து விட்டதுனால கழுத்தில் அடிபட்டு கோவிந்த் வல்லபந்து ஊபி முதலமைச்சராக இருந்தார். கழுத்து ஆடிக்கொண்டே இருக்கும். அவருடைய மகன்தான் கேசி பந்த். அவரை இராணுவ அமைச்சராக போட்டார். அவர் இப்படி நீங்கள் வந்து அவர் கூட இருந்த எல்லோரும் துரோகம் செய்த வரலாறு இவருக்கு வந்து அந்த துரோகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அரசியல் இல்லை. அங்கே தான் ராஜீவ்காந்தி வந்து அதை யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிண்டு ராமே சொன்னார். ஹிண்டு ராம் தான் முதல்ல இந்த கட்டுரையை எழுதுவதற்கான ஏற்பாடு செய்தவர். ஆனால் பேசுகின்ற போது சொன்னார், இதற்கு பிறகு ராஜீவ்காந்தி தன்னை தயாரித்து கொண்ட விதம் இன்னும் ஒரு முறை அவர் பிரதமாகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் இந்தியா எங்கேயோ போயிருந்திருக்கும்னு சொன்னார். அதுபோல் இன்னொன்று சொன்னார், இவ்வளவு எழுதுன நாங்கள் அவரை பற்றி இவ்வளவு விரிவாக ஒவ்வொரு நாளும் எழுதினோம். ஒரு நாள் என்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஒரு முகத்தில் ஒரு சின்ன வெறுப்பை கூட நான் பார்க்கவில்லை. ராஜீவ்காந்தியுடைய முகத்தில் ஒரு சின்ன வெறுப்பை கூட பார்க்க முடியவில்லை. இவர் சச் எ ஜென்டில்மேன் அப்படின்னு ஹிண்டு ராம் வந்து எழுதியிருக்கார். இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அருமையான மாலை வேளை, அண்ணன் சொன்ன கவிதையெல்லாம் கேட்டு கேட்டு ரசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நேரம். எப்போவுமே அவர் பேசுவார், நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன்னு நினைப்பேன். அவர் வந்து தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நான் சொல்லுவேன். பகலெல்லாம் படிப்பார், இரவெல்லாம் சொல்லுவார். ஏன்னா நம்மளால் படிக்க முடியாது, அவ்வளவு படிப்பார். படிப்பது வந்து எல்லாரும், சில பேர், நான் கூட கொஞ்சம் படிப்பேன். ஆனால் படிப்பதை வந்து அப்படியே நினைவில் வைத்துக் கொள்வது தான் வந்து மிகப்பெரிய ஒரு இடையில வந்து நேருவை பற்றி ஒரு தொடர் சொற்பொழிவு ஆற்றினார். நேருவை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை வந்து பல விஷயங்களை வந்து அதன் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ளக்கூடிய அவ்வளவு தூரம் ஒரு ஆழ்ந்து ஒரு புத்தகம் கொடுத்தாருன்னா அந்த புத்தகத்தை ஒரு கவர் டு கவர் பார்த்துட்டு வைக்கிறதுலாம் கிடையாது. அவர் வரிக்கு வரி படித்து ஆழ்ந்து பயந்து அது மாதிரி ஒரு அருமையான மாலை நேரத்தில் இது வெறும் ஒரு சீரியஸ் சப்ஜெக்டு. இது வந்து இன்றைக்கி என்ன நடக்கு, அதாவது ஒன்றுமில்லாத ஒரு செய்தியை வந்து நம்ம ஊரில் பேனை பெருமாளாக்குவதுன்னு சொல்லுவான். அதை எவ்வளவு பூதாகரமாக்கி அதை தேசம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக்கி, விவாத பொருளாக்கி, அதை மீண்டும் மீண்டும் சொல்லி அதை உண்மையாக்கி, அதை வந்து எப்படி அரசியல் ஆதாயமாக்கி அதன் மூலம் எப்படி அதிகாரத்தை பெற முடியும் என்பதற்கு இட் இஸ் எ டெக்ஸ்ட் புக் கேஸ். அதுதான் வந்து 2G கேஸ். இதில் வந்து இந்த TN சதுர்வேதின்னு ஒரு CAG வரலாறு வந்து ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் திரும்புகிறது. அந்த TN சதுர்வேதி அவர் வந்து CAGயாக இருந்தார். அவர் என் கூட ராஜ்யசபாவில் இருந்தார். நாங்கள் 2 பேரும் பக்கத்து சீட்டு. அது நாங்கள் 2 பேருமே வந்து டிஃபென்ஸ் கமிட்டி மெம்பராக இருந்தோம். அவர் தான் வந்து இதில் வந்து அந்த CAGயாக இருந்து அறிக்கை கொடுத்தாரு, இதில் சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது. இப்படி அறிக்கை கொடுத்ததுக்காக வேண்டி அவருக்கு வந்து பாஜக அரசாங்கம் அவருக்கு ராஜ்யசபா கொடுத்து அதற்கு பிறகு அவரை கர்நாடக மாநிலத்தினுடைய ஆளுநர் ஆக்கியது. அதே போல் 2G கேஸில் வந்து வினோத் ராய் அறிக்கை கொடுத்ததுனால வினோத் ராயை வந்து பதவி முடிஞ்ச உடனே பேங்கிங் ஓம்பட்ஸ்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் வந்து அவரை உட்கார வச்சது. ஆனால் கடைசியில் அவர் ரொம்ப என்ன சிம்பிளாக சொல்லிட்டாருன்னா, அந்த 1,72,000 கோடிக்கு என்கிட்ட எந்த விதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கிடையாது, என்னுடைய யூகம் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். எத்தனை அரசாங்கம் கவிழ்ந்தது. அதைத்தான் வந்து அருமையாக சொன்னார் நம்முடைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங். ஐ ஹோப் ஹிஸ்டரி வில் பி மோர் கைண்ட் டு மீன்னு சொன்னார். என்னால் இந்த பிரச்சாரத்தை முறியடிக்க முடியல. திடீர்னு ஒரு நாள் அண்ணா ஹசாரே வந்தார், திடீர்னு ஒரு நாள் பாபா ராம்தேவ் வந்தார், திடீர்னு ஒரு நாள் அர்ஜுன் கெஜ்ரிவால் வந்தார், கிரண்பேடி வந்தார். இவங்க எல்லாரும் வந்த உடனே இந்த ஊடகங்கள் எப்படி கையாண்டது என்பதை நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு அதை விட பெரிய ஊழல், மிக பிரமாண்டமான ஊழல், பேசுவதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கி வந்து ரஃபேல் ஊழல், ரஃபேல் விமானத்தை பற்றி ஏற்கனவே மன்மோகன் சிங் அரசாங்கம் போட்டிருந்த அந்த ஒப்பந்தத்தை விட 3 மடங்கு அதிக விலை கொடுத்து அந்த ரஃபேல் விமானம் வாங்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் வாங்கப்பட்டதுன்னு சொன்னால், 3 மடங்கு அதிகம் கொடுத்து வாங்கப்பட்டதுன்னு சொன்னால், தம்பி எழுதுகிறார், அருமையாக எழுதுகிறார், அனில் அம்பானியினுடைய கடன் தொகையை வந்து அங்கே வரி பாக்கி இருக்கிறது பிரான்ஸில்.
அதை தள்ளுபடி செய்வதற்காகத்தான் இந்த விலை உயர்வு. அவருக்கு ஏறக்குறைய ஒரு 26,000 கோடி ரூபாய் வரி சலுகை கொடுக்கிறது பிரான்ஸ் அரசாங்கம். அந்த ஒப்பந்தம் முதலில் மன்மோகன் சிங் அரசாங்கத்தோடு HCL நிறுவனத்தோடு போடப்பட்ட ஒப்பந்தம். அதாவது 16 ரஃபேல் விமானத்தை மட்டும்தான் அந்த பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய அந்த டொசால்ட் அந்த அமைப்பு தயார் செய்து தரும். மீதியை HCL பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பொதுத்துறை நிறுவனம், அவர்கள் தயார் செய்ய வேண்டும், அவர்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு MOU போட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் மோடி அனில் அம்பானியை கூட்டு போய் HCLோட போட்ட ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி அதற்கு உடனே அனில் அம்பானியும் அந்த டொசால்ட் நிறுவனமும் ஒரு ஜாயிண்ட் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணி இவருக்கு ஃபண்ட் பண்ணி அவருக்கு உடனே அங்கே டேக்ஸ் கமிஷன் கொடுத்து ஏற்பாடு பண்ணுது. இன்றைக்கி அனில் அம்பானியை ஒரு கிரிமினல்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நான் கேட்குறேன், 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும்லாம் ED அரெஸ்ட் பண்ணுறாங்களே, இதுவரை இத்தனை வழக்கு, இன்றைக்கி 4வது FIR போட்டிருக்காங்க ஒரு மேலே. அனில் அம்பானியை மட்டும் யாரும் கைது செய்ய மாட்டாங்க. இது ஒரு அலிகார்கியா நம்ம நாடு போய்கொண்டு இருக்கிறது என்பதற்கு இதை விட பெரிய உதாரணம் கிடையாது. இன்றைக்கி நியூக்ளியர் டீல் இன்றைக்கி பார்க்குறோம். அந்த நியூக்ளியர் டீல் எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறத பற்றி நம்ம யாருமே பேசுறதில்ல, விவாதங்கள் வர்றதில்ல. தொலைக்காட்சி விவாதத்தை டெய்லி விஜய் கூட்டம் போனார், கூட்டம் வந்தது, அவர் பிளேனில் ஏறிட்டார், அங்கே போய் இறங்குறாரு, ஜனங்கள் வந்திருக்காங்க, இதுதான் டிஸ்கஷன். இந்த கட்சி கூட்டணி, அந்த கட்சி கூட்டணி. ஒரு பெரிய நியூக்ளியர் டீல் போடுறீங்க, அந்த நியூக்ளியர் டீலில் ஒரு பேர் ஆபத்து, அந்த மிஷின், அந்த இயந்திரம், அந்த அணு உலை, அதில் ஒரு தவறு, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் அதற்கு யார் பொறுப்பு என்று சொன்னால், இந்த அரசாங்கம் எப்படி ஒப்பந்தம் போடுகிறது என்று சொன்னால் அந்த தயாரிப்பாளர்கள் பொறுப்பல்ல, இந்திய அரசாங்கம் அந்த பொறுப்பை ஏற்கும்னு சொல்கிறார். இந்திய அரசாங்கம் என்றால் யார்? நாம் தான், நம்ம தான் அந்த டாக்ஸ் பேயர்ஸ் மணி. இதை இன்றைக்கி விவாதத்திற்கு பேசுவதற்கோ கேட்பதற்கோ ஒன்றும் இல்லை. இதை போன்ற பல சம்பவங்கள், இதை எப்படி இன்றைக்கி இருக்கிற அந்த ஊடகங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு என்டையர் மீடியா கேங்கிங் அப் எகெயின்ஸ்ட் ட்ரூத், உண்மைக்கு எதிராக ஒரு பெரிய அணிதிரட்டல் நடந்திருக்கிறது. அந்த அணிதிரட்டல் மூலமாக மக்களை எது உண்மை என்று தெரியவிடாமல் குழப்புவதற்கான அந்த விளம்பர யுத்தத்தை தினசரி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி ஒரு தற்கொலை பண்ணியிருக்கிறார் ஒருத்தர் மதுரையில். அதற்கு இன்றைக்கி கொடுக்குற விளக்கங்களை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கிறது. ஒன்றுமே திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனையும் இல்லையா? திருப்பரங்குன்றத்தில் 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. தீபம் ஏறுது, எல்லா கோயில்லையும் தீபம் ஏறுது, திருவண்ணாமலை கோயிலில் தீபம் ஏறுது. மக்கள் எல்லா கோயில்களுக்கும் போகிறாங்க, எல்லா பள்ளிவாசலுக்கும் போகிறாங்க, எல்லா ஆலயங்களுக்கும் போகிறாங்க. வேளாங்கண்ணியில் போனால் கூட்டமாக இருக்குது, நாகூர் தர்காவில் போனால் கூட்டமாக இருக்குது, திருவண்ணாமலை கோயிலில் கூட்டமாக இருக்குது. எல்லாரும் போய் எல்லாரும் வராங்க, என்ன பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு நீதிமன்றம் அதை பார்த்து அதனுடைய உள்ள வரும்போது நமக்கு நீதிமன்றங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஒன்றிய அரசினுடைய அந்த ED, அவருடைய அமலாக்கத்துறை, அவருடைய வருவாய் புலனாய்வுத்துறை, அவருடைய வருமான வரித்துறை, அவருடைய CBI என்ன செய்யும், என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி ராஜீவ்காந்தியினுடைய வரலாற்றோடு நின்று விடவில்லை. அந்த வரலாறு தொடர்ந்து இன்றைக்கி ராகுல் காந்தியையும் பிடிச்சது. நேஷனல் ஹெரால்டு என்கிற பத்திரிகையில், அந்த பத்திரிகையினுடைய வரலாறே பாதி பேருக்கு தெரியாது. நேரு அவர்கள் சுதந்திர போராட்டத்தின் போது வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த பத்திரிகை காங்கிரஸ் கட்சியினுடைய பத்திரிகை, காங்கிரஸ் கட்சியை ஆதரித்த பத்திரிகை. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பத்திரிகை, காங்கிரஸ் கட்சி அதை நிர்வகிக்கிறது, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வகிக்கிறார். அதில் சொத்து பரிமாற்றம் நடந்துவிட்டது என்று ஒரு வழக்கு போட்டு 13 வருடம் விசாரணை. இன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க, ராகுல் காந்தியை மட்டும் 4 தடவை கூட்டு போயிருக்கிறாங்க ED ஆஃபீஸுக்கு. ஒவ்வொரு முறையும் 8 மணி நேரம் உட்கார வைக்கப்பட்டார், 8 hours. ஸோ இதுக்கு ஜனங்களுடைய மனச்சாட்சியை, அந்த ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடிய பணியை யார் செய்வது? இது எங்கே போய் நிற்கும்? எப்படி முடியும்? இது எதுவரை போகும்? ஒவ்வொரு தேர்தலின் போதும் இப்படிப்பட்ட ஒரு ஊழல் வழக்கு. இப்போ 2-3 நாள் தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் மீது நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி நேற்று பாஜக தலைவர் பேசியிருக்கிறார், 12 அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள்.
இப்போது தேர்தல் வருகின்ற போதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகளுடைய தலைவர்களை, எதிர்க்கட்சியினரை மிரட்டி அவர்கள் மூலமாக அவர்களை செயலிழக்க செய்து அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பிடித்து தொடர்ந்து தேர்தலிலே வெற்றி பெற்று கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த தேர்தல் வெற்றி, தொடர் வெற்றி எங்கே போய் நிற்கும்? அதற்கான ஒரு விடை தேடக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த போஃபர்ஸ் பற்றிய புத்தகங்கள் எல்லாம், அது வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தாலும் கூட இன்று மீண்டும் நம்முடைய நினைவுகளை மீண்டும் கிளர்ந்தெழச் செய்கின்ற புத்தகமாக தான் நான் பார்க்கிறேன். தம்பி சொக்கலிங்கம் அவர்கள் அதில் இன்னும் ஆயுத பேர ஊழல், அதை ஆயுத பேரத்தில் வந்து எவ்வளோ பெரிய கொடுமைகள் இருக்கிறது என்பதெல்லாம் அப்படி லேசாக தொட்டு விட்டுருக்கிறார். அதாவது இந்த பீரங்கி வாங்கின 3 பிரதமர்களும் கொல்லப்பட்டு இறந்துக்கிறார். இந்த போஃபர்ஸ் பீரங்கினுடைய பேரத்தில் ஸ்வீடன் பிரைம் மினிஸ்டர் பால்மே, அவர் ஹி வாஸ் அசாசினேட்டட். இந்திரா காந்தி அம்மா முதல்ல அவங்க வந்து இந்த பீரங்கி இயக்கத்து மூலம் அவங்க தான் ஆரம்பித்தாங்க. ஷி வாஸ் அசாசினேட்டட். ராஜீவ் காந்தி இதை பண்ணார், அவரும் அசாசினேட்டட். வாட் இஸ் தி கனெக்ஷன்? இதெல்லாம் முடிவே இல்லை. அதுதான் சொல்கிறாரு, இன்னும் நிறைய உண்மைகள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். அந்த வெளிச்சத்திற்கு வராத உண்மைகளில் பல மர்மங்கள் இருக்கின்றன. ஆகவே வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து இப்படிலாம் நடந்தது என்கிறதை நினைவூட்டுவதற்காக மிக அருமையான ஒரு படைப்பு. தம்பி சொக்கலிங்கத்தை வந்து நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். அவர் வந்து ஒரு ஆங்கிலத்தில் எழுதியிருப்பது இன்னும் சிறப்பு. தம்பி வாங்க, கமான். வாழ்த்துக்கள். நன்றி. ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக கொண்டாந்துருக்கிறார். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஹிந்திலையும் எழுதணும், அதுக்கு ஒரு ஆள் போகிறேன். ஏன்னா அவங்களுக்கும் தெரியணும் இதெல்லாம். ஆகவே அதற்கு ஒரு ஏற்பாடு போடுங்கன்னு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல முயற்சியை அண்ணன் சுபையா அவர்களுக்கு வந்து இறைவன், அவருக்கு கடவுள் மேல் நம்பிக்கை கிடையாது, எனக்கு நம்பிக்கை உண்டு. அவருக்கு நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், தமிழ் சமூகத்திற்கு உழைத்து கொண்டே இருக்கின்ற அந்த பெரிய மனம். அவர் சொன்னார், எதையும் தேடி போகக்கூடாது, வந்தால் ஏற்றுக்கலாம். நீ வந்தாலும் ஏற்றுக்க மாட்டீங்களா நீங்கள்? அப்படி ஒரு தவம் இருக்கிறார் அண்ணன் எஸ்பிஎம்மில். வந்து குடும்பமே வந்து இந்த தமிழ் சமுதாயத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட குடும்பம். அவர்களோடு இருக்கிற இளைஞர்களையும் பார்த்து நான் உண்மையிலே மிக பெருமை அடைகிறேன். இந்த பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.